சிவா, சிவா, இன்னைக்கு நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு நான் என்ன சாரி கட்டட்டும்? உன்னதான் கேக்குறேன் சிவா, நான் என்ன கட்டுறதுன்னு சொல்லு. உனக்கு பிடிச்சத கட்டிக்கோ பூரி. சிவா, சிவா. பூர்ணி, பூர்ணி, நீ இங்க இருக்கியா? உன்னை நான் வீடெல்லாம் தேடிட்டு இருக்கேன். இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? நிச்சயதார்த்தத்துக்கு என்ன சாரி கட்டுறதுன்னு உன் மாப்பிள்ளைய கேட்டா எதுவும் சொல்லாம கிளம்பி போயிட்டாமா. சில ஆம்பளை பசங்களுக்கு கல்யாணம் நெருங்க தான் திடீர்னு வெக்கம் தன்னால வர ஆரம்பிச்சிரும். சிவாவும் அந்த டைப் தான் நான் நினைக்கிறேன். சரி, நீ சொல்லுமா, நான் எது கட்டட்டும்? ஆ, இது நல்லா இருக்கு, இது கட்டிக்கோ. ஓகேமா, தேங்க்ஸ்மா, என் செல்ல அம்மா. நிச்சயதார்த்தத்துல பூர்ணி சார்பா நானும் உங்க பையனும் தாம்பூல தட்டு வாங்குவோம். அப்போ என் தம்பி சார்பா தாம்பூல தட்டை யார் வாங்குவாத்து? யாராவது ஒருத்தரை ஏற்பாடு பண்ணிடலாம். என்னத்த சொல்றீங்க? என் தம்பி ஏதோ அனாதை மாதிரி எதுக்கு ஏற்பாடு பண்ணணும்? எனக்குன்னு என் அப்பாவும் சித்தியும் இருக்காங்கல்ல. நான் நினைச்சேன் நீ இப்படிதான் ஏதாவது அதிர்ச்சியை கொடுப்பேன்னு. வாய் அடிச்சு போற மாதிரி எதுவும் பேசவே விட மாட்டேன். இப்ப என்ன, உன் தம்பி சார்பா உன் அப்பாவும் சித்தியும் தாம்பளத்தட்டு வாங்கணும்னு நினைக்கிறியா? ஆமா அத்தை. இதெல்லாம் நடக்கிற விஷயமா? நடக்கணும்னு தானே அத்தை உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். ஏதாவது சொல்லி நீங்க தான் உங்க புள்ளைய ஒத்துக்க வைக்கணும். ப்ளீஸ் அத்தை, அத்தை ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ, என்னால முடியாதுமா. இந்த விஷயத்துல இத தாண்டி என்ன எதையும் கேட்காத. நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. அத்தை, என்னம்மா? நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க புள்ளைக்கு காஃபி மட்டும் போட்டு கொடுங்க போதும். பூமி, அதெல்லாம் ஓகே தான். இப்போ நீ திரும்பலாம். என்ன விஷயம் சொல்லு. சொல்றதுக்கு முன்னாடி சும்மா ஒரு சின்ன பந்தயம் வச்சுக்கலாமா மாமா? இன்னைக்கு நம்ம பூரிக்கும் சிவாக்கும் நிச்சயதார்த்தம். இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்கும் முகூர்த்த தேதியை குறிக்கணும். இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இப்ப என்ன பந்தயம்? 2 விஷயத்துல முடியிற பந்தயம் தான் மாமா. எப்பவும் நீ மட்டும்தான் புத்திசாலி, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்கல்ல. அப்பப்போ நானும் கொஞ்சம் புத்திசாலி தான்னு நிரூபிச்சு காட்டணும்ல. சரி, இப்ப என்ன பந்தயம் சொல்லு. பந்தயத்துல ஜெயிச்சவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியணும்ல மாமா. சரி, அதையும் நீயே சொல்லு. நீங்க ஜெயிச்சா நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்குவேன். அதே மாதிரி நீங்களும் ஒத்துக்கணும். சரி, இப்ப என்ன பந்தயம்னு சொல்லு. ரொம்ப சிம்பிள் தான் மாமா. நான் என்ன சொன்னாலும் அதை நீங்க அப்படியே திருப்பி சொல்லணும். அவ்வளவுதானா? சரி சொல்லு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. நீ ரொம்ப அழகா இருக்க. நீயும் கூட ரொம்ப அழகா இருக்க பூமி. தோத்து போயிட்டீங்க மாமா. நான் எங்க தோத்து போனேன்? நீ சொன்னதே தானே சொன்ன. நான் தோத்து போயிட்டேன். நீங்களும் தோத்து போயிட்டீங்கன்னு சொல்லாம எதுக்காக மாத்தி சொன்னீங்க? அதே மாதிரி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னா நீங்களும் ரொம்ப அழகா இருக்கேன் பூமின்னு சொன்னீங்க. அதுவும் தப்பு தானே? நான் சொன்னது கூட கரெக்ட் தானே? ஒரே வயித்துல பிறக்கலனாலும் கூட பிறந்த அக்கா தம்பி மாதிரி நானும் சிவாவும் வளர்ந்தோம் மாமா. நான் இருந்தோம் யாரும் இல்லாத அனாதை மாதிரி என் தம்பி சார்பா யாரோ ஒருத்தர் வந்து தாம்பூலம் வாங்கினா நல்லா இருக்குமா? பூமி பூமி, நீ பாயிண்ட்டுக்கு வா. அப்ப இந்த தாம்பூலத்தட்டை யார் வாங்கணும் நீ நினைக்கிற? மாமா அது வந்து அதாவது எங்க அபூர்வா சித்தை வாங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பூமி, உங்களுக்கு இது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஒத்துக்கவும் மாட்டீங்கன்னு தெரியும். அப்ப தெரிஞ்சிருந்து எதுக்காக கேக்குற?
ஒத்துக்குவீங்கன்ற ஒரு சின்ன ஆசை இருக்கும்ல, அதனால தான் கேட்டேன். சிவாவோட அம்மா அப்பா என்ன பெத்த பொண்ணை விட நல்லா பாத்துக்கிட்டாங்க மாமா. அவங்க என்ன எவ்வளவு செல்லமா வளர்த்தாங்கன்னு எனக்கு தான் தெரியும். என்னாலதான் இன்னைக்கு அவங்க இந்த உலகத்திலயும் இல்ல. பூமி, எந்த உலகத்துல இருந்தாலும் அவங்க புள்ள, அதான் என் தம்பி, இன்னைக்கு நடக்கிற நிச்சயதார்த்தத்துல ஒரு அனாதை மாதிரி நிக்கிறத பார்த்தா அவங்களால தாங்க முடியாது. அவங்க ஆத்மா சாந்தி அடையாது மாமா. அதனாலதான் அப்பா ஸ்தானத்துல ஏன் அப்பாவை நிக்க வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் மாமா. அதான் இவ்ளோ ஆசைப்படுறாளடா, நீ வேண்டான்னு சொல்லாத. சரி, ஆனா நான் போய் அவங்கள கூப்பிட மாட்டேன். ம்? ஆஹா, நீங்க கூப்பிடணுங்கிற அவசியமே இல்ல மாமா, நானே போய் கூப்பிடுறேன். நீங்க சரின்னு சொன்னீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். நானே போய் கூப்பிடுறேன் மாமா. இந்த புடவைய கொஞ்சம் அயன் பண்ணி தரீங்களா? கொஞ்சம் இரு நட்சத்திரா, இவ எதுவுமே சாப்பிடலையா? அவ சாப்பிடலன்னா அப்புறமா சாப்பிட்டு பார்த்தேன். நீங்க இதை அயன் பண்ணி கொடுங்க, நான் வெளிய போகணும். ஆ? என்னது? என்ன சொன்ன? அதாங்க, பிந்து எதுவும் சாப்பிடலையா? அதான் வேணும்னா நான் ஊட்டி விடவான்னு கேட்டுட்டு இருந்தேன். ஓ, கையில எதுக்கு இந்த புடவை? இதுவா? அதான் நீங்க உங்க ககனண்ணா வீட்டுக்கு சிவா பூரியோட என்கேஜ்மெண்ட்டுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, அயன் பண்ணணும்னு தான் எடுத்து வச்சிருக்கேன். அத்தை புடவையும் ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்படிதானே அத்தை? ஆமா ஆமா, ஆனா அயன் பண்றதுக்கு என்கிட்ட எந்த புடவையும் இல்லம்மா. சரிங்க அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என் அம்மா காலில் விழுந்ததெல்லாம் போதும், எந்திரி. இந்தா என் ட்ரெஸ்ஸையும் அயன் பண்ணி எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் தான் உன் புடவை. ஆ? நீங்க எப்படி சொன்னாலும் ஓகே தாங்க. ம். ஆ. நேத்து சமையல செஞ்சு பரிமாறி முழுங்க முடியாத அளவுக்கு ஷாக்கு கொடுத்தா, இப்ப என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறா. என்னாச்சுடா? நீ அவளை அப்படி என்ன பண்ண? மனுஷங்க மாறுறதுக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லம்மா. காலமே பிளான் பண்ணி மாத்திரும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. போக போக இன்னும் பாரு, உன் மருமக எப்படிலாம் இருக்குன்னு நினைச்சியோ அப்படிதான் இருக்க போறா. ம்? அ-